தமிழன் சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் டாக்டர் அம்பேத்கர் இளைஞர் அரசியல் அமைப்பின் நிறுவனர், அதன் பொதுச் செயலாளர் திரு அருண்குமார் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் பேசலாம். குறிப்பாக பட்டியலின மக்களுக்கு எதிராக தொடர்ந்து இழைக்கப்படுகின்ற அநீதிகள், சமீபத்திய வடகாடு சம்பவம் மட்டுமல்லாது தென் மாவட்டங்களில் தொடர்ச்சியாக நடத்தப்படுகின்ற இது போன்ற வன்முறை சம்பவங்கள், இந்த ஆட்சி பொறுப்பேற்றவுடன் பட்டியலின சமூகத்திற்காக பல்வேறு கோரிக்கைகள் ஏற்கப்படும். எங்களுடைய தேர்தல் வாக்குறுதி மூலமாக இவை அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான அரசு உறுதி பூண்டது. ஆனால் ஆட்சி முடியும் தருவாயிலும் இன்னும் ஒரு கோரிக்கைகள் கூட நிறைவேற்றப்படவில்லை என்ற தொடர் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் தொடர்கின்றன. உள்ளபடியே அந்த கோரிக்கைகளின் ஊடாக பார்க்கும் பொழுது அவருக்கு எதிரான கொடுமைகளும் எதிர்ப்புகளுமே தொடர்கதையாக வருவதை நம்மால் இங்கு நிகழக்கூடிய சம்பவங்களின் மூலம் பார்க்கப்படுகிறது. உண்மையான நிலை என்ன? இந்த அரசாங்கம் சமூக நீதி அரசு என்று சொல்லிக் கொள்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையில் சமூக நீதி அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதா என்ற கேள்வியோடு நம்முடன் இணைந்திருக்கிறார் திரு அருண்குமார். அவரை வரவேற்று நாம் நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல இது பட்டியலின மக்களுக்கு எதிரான நடத்தப்படுகின்ற கொடூரங்கள், அநீதிகள் என்பது இன்று நேற்று அல்ல, தொடர்ச்சியாக இந்த நிகழ்வு அரங்கேறுவதை நம்ம பார்க்குறோம். ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுவதில்லை என்ற அடிப்படையில் தான் இது நடக்குது. ஒவ்வொரு ஆட்சியின் போதும் குற்ற சம்பவங்கள் குறைந்து இருக்கிறது எங்கள் ஆட்சியில் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு தான் இருக்குதே ஒழிய முற்றாக அது ஒழித்தார்களா என்றால் இல்லை. தேர்தல் வாக்குறுதிகளாக தந்த முக்கியமான வாக்குறுதிகள் கூட பட்டியலின மக்களுக்கு அது செயல்படுத்தப்படவில்லை. ஆட்சி நெருங்கும் தருவாயிலும் இவை பேசுவதற்கும் ஆள் இல்லை. ஏறக்குறைய சட்டமன்றத்தில் 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த அனைத்து கட்சியிலும் இருந்தாலும் கூட குறிப்பிட்ட பட்டியலின மக்களுக்கான கோரிக்கைகள் சட்டமன்றத்தில் பேசப்படுகிறதா, கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறதா என்றால் இல்லை என்ற நிலை தான் நம்ம காண முடியுது. இவ்வாறான சூழலில்தான் இப்போதும் தொடர்கின்ற இந்த வடகாடு பகுதியில் அரங்கேறியுள்ள அந்த கொடூர சம்பவங்கள், அதன் பிறகு அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் அல்லது இரு தரப்பினருக்கும் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை சுமூக உடன்பாடை நோக்கி அரசு நகர்ந்து கொண்டு இருக்கிறது, மாவட்ட நிர்வாகம் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற அரசு தரப்பு விளக்கம் தந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இருப்பினும் நம்மளும் இந்த அமர்வில் நிறையா இது சார்ந்த உங்களை போன்ற நிறைய பேர் பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய சூழல் சரியான பாடில்லை, அது சரியாக விடமாட்டார்கள் அப்படின்றத தான் பதிவு செய்கிறாங்க. உண்மையில் இந்த அரசாங்கம் சமூக நீதி அரசா எப்படி போயிட்டுருக்கு, எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த அரசாங்கம் சமநீதியாக போகிறதான்னு பார்க்கும்போது சமநீதியாக போவதற்கு அவங்க குறைந்தபட்சம் முயற்சி செய்து கொண்டு இருக்காங்க. சமநீதியாக போகணும் முயற்சி செய்கிறாங்க. அந்த முயற்சியில் ஒரு 90% வந்திருக்காங்க, 10% இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னாக்கா, இப்போ சமநீதின்னு சொன்னாக்கா இன்றைக்கி வடகடை சம்பவம் நடக்கின்ற போது அரசாங்கம் தலையிட்டு அதுக்கு ஒரு தீர்வு எடுத்துருக்கணும். இது வரைக்கும் அவங்க தீர்வு காணலை. சமாதானன்ற பேரில் இரு தரப்புலையும் கூட்டி வச்சு பேசுகிறாங்க. தீர்வு காணல, அதுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகிறது தானே, முயற்சிகள் முன்னெடுக்கிறாங்க ஒழிய. ஆனால் அவங்க பெரும்பான்மை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க யாரான முத்தரையர்கள், தேவர்கள் இது போன்றவர்கள் தான் அதிகபட்சமாக இருக்கிறாங்க. அதிகபட்சமாக இருக்கும்போது அவங்களுடைய தரப்பு இந்த அரசு கேட்கும்போது, திமுக அரசு கேட்கின்ற பொழுது அவர்களுடைய செயல்பாட்டை செய்து கொடுக்கணும். இவங்களுடைய செயல்பாட்டு அந்த சம்பவம் நம்ம பார்க்கும்பொழுது வடகாடு சம்பவம் உண்மையில் என்ன சார் அங்கே பிரச்சனை? வடகாடு சம்பவம் என்னன்னு சொன்னாக்கா, நம்ம பிள்ளைகள் செருப்பு அணிஞ்சு போகக்கூடாது சார். மெயின் அங்கே அதுதான், செருப்பு அணிஞ்சு போகக்கூடாது. நம்ம பிள்ளைங்க படித்து முன்னேறிட்டாங்க. இன்றைக்கி படிப்பு லெவலில் அவங்க முன்னேறி இருக்கின்ற போது அவங்க புத்தக பையோடு வெளியில் போகும்போது, புல்லட்டில் போகும்போது அந்த ஆதங்கம் அவங்களுக்கு வருது. முத்திரைகளான நம்ம இன்றைக்கி இன்னும் நம்ம இப்படியே கீழ்த்தரமாக தான் இருந்துகிட்ருக்கோம், மட்டமான நிலையில் தான் இருந்துகிட்ருக்கோம். ஆனால் இவங்களை நம்ம ஜாதி அடிப்படையில் பார்த்தா இவங்க தான் நமக்கு கீழானவர்கள். ஆனால் இவர்கள் படிப்பில் மேலே போயிட்டாங்க. இவங்களை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியலன்ற அந்த ஆதங்கம், அந்த வெறி, இவங்களை சமமாக பார்க்க முடியல. சமமாக பார்க்காத அந்த வெறி வரதுனால என்ன பண்ணுறாங்க, இவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்போது கோயில் திருவிழாக்களில் போகும்போது அந்த கோயில் திருவிழாக்களில் நீங்கள்லாம் வரக்கூடாதுன்ற ஒரு சம்பவம் தான் வடகாட்டில் மெயினாக இதுதான் கோயில் பிரச்சனை தான். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, வடகடை கோயில் பிரச்சனை என்பதை விட அங்கே ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதி ஒரு ஏக்கர் நிலம் இருக்கிறது. ஆமாம், அதை தாங்கள் கைப்பற்ற வேண்டும் இந்த அடிப்படையில் தான் 20 ஆண்டுகளாக அந்த போராட்டம். ஏன்னா நிறைய அமர்வுகள் இல்லை கருத்து. அப்போது இந்த கோயில் சம்பவம் என்பது
ஒரு குறிப்பிட்ட ஏக்கர் வந்து தலித் மக்களுடைய கையில் தான் இருந்தது. ஷெட்யூலின மக்களுடைய, தலித் என்று சொல்லப்படுகிற ஷெட்யூலின மக்களுடைய கையில் தான் இருந்தது. அது அவங்க என்னன்றாங்கன்னா, நமக்கு சமமாக இவங்க ஒரு கோயிலை கட்டிட்டு அந்த கோயிலுக்கு விழா எடுக்கிறாங்க, எல்லாமே எடுக்கிறாங்க. நம்ம கோயிலை விட அதிகபட்சமான நிலம் இவங்க கையில் இருக்குது. இந்த நிலத்தை பறிக்கணும் என்பதற்கான ஒரு சூழ்ச்சி தான் இந்த வடகாடு சம்பவம். இந்த வடகாடு சம்பவத்தில் இவங்க வந்து இந்த கோயில் திருவிழா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இந்த நிலத்தை கொடுங்க, நாங்கள் நடத்திக்கிறோம். ஆனால் அரசு என்ன பண்ணிக்கிறாங்க, இப்போ வந்து இரு தரப்பினமும் அந்த கோயில் இடத்த இது பண்ணிக்கூடாது, சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது காலம் தொட்டு காலங்காலமாக ஷெட்யூலின மக்கள் பயன்படுத்தி வந்த ஒரு இடம். அது இத்தனைக்கும் 60 சென்ட் நிலம், 60 சென்ட் நிலம். அந்த 60 சென்ட் நிலத்தை வந்து அதை கூட நாங்கள் அனுபவிக்கக்கூடாதுன்னா, இந்த மண்ணின் சொந்தக்காரர்கள் நாங்கள், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், ஆட்டுக்கும் மாட்டுக்கும் சொந்தக்காரர்கள் இருந்தவங்கலாம் வந்து இன்றைக்கி வந்து ஆட்சி செய்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த மண்ணில் பூர்வீக குடிகளான இந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்களான நம்ம வந்து இந்த 60 சென்ட் இடத்த வந்து இந்த கோயில் சொத்தை வந்து இந்த கோயில் நிர்வாகம் பண்ணுவதற்கு, இந்த கோயிலுக்கான விழாக்கள் நடக்கும்போது அந்த விழாக்கள்லாம் அந்த இடம் போதாத இடமா இருக்குது. இருந்தாலும் அந்த இடம் வந்து இவங்களுக்கு கையில் போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் வடகாடு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டு இந்த முத்திரையர் மக்கள் வந்து நம் மக்கள் மீது வன்முறையை தூண்டியிருக்காங்க. வன்முறையை தூண்டுகின்ற போது கேட்கின்ற போது இடம் கோயில் தகராறு ஏற்படுகின்ற போது இந்த கோயில் சம்பவத்தில் 2 பேருமே வந்து மோதல் ஒரு ஏற்படுகின்ற போது இவங்க வந்து நமக்கு சரி சமமாக வந்து நின்றுனாங்களே, இவங்களை ஏதாவது பண்ணணுன்ற ஒரு வெறியோடு தான் ஊருக்குள்ளே வந்து 300க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து தீப்பந்தத்தோடு முத்திரையர் மக்கள் வந்து 2002 ஆரம்பித்த பிரச்சனை யாருக்கும் 20 ஆண்டுகளாகவே அப்படியே போயிட்டு இல்லையா? 2002 தான். 2002ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது தான். அப்போ 2002ஆம் ஆண்டிலேருந்து ஆரம்பிக்கும் போது அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த ஷெட்யூலின மக்கள் ஒரு 10 பேர் இருந்தாங்க. அந்த மக்களை வந்து நாங்கள் வந்து அவங்களுக்கும் ஒரு கோயில் இருக்குது, அவங்களுக்கும் கோயில் இருக்குது. நம்முடைய மக்கள் வந்து ஐயனார் கோயில். இந்த ஐயனார் கோயிலை வந்து நம்ம மக்கள் வந்து இந்த ஐயனார் கோயில் வச்சு இந்த 60 சென்ட் நிலத்தை வந்து இவங்க வந்து 60 சென்ட் நிலத்தில் உள்ள அந்த கோயிலுக்கு தேவையான இடத்துல கோயிலுக்கு தேவையான பரிகாரங்கள் செய்கின்ற போது அந்த இடம் அவங்களுக்கு வந்து போதுமானதாக இருந்தது. இப்போ வந்து அந்த இடம் வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால இந்த இடம் நமக்கு யூக்கில் அவனுக்கு வந்துட்டானுங்களேன்ற ஒரு ஆதங்கம், அந்த வெறி இந்த வடகாடு சம்பவம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த அரசாங்கத்தோட நம்ம என்ன கேட்குறோன்னு சொன்னால், ஷெட்யூலின மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான சட்டம் வேணும், தலித் மக்களுக்கு பாதுகாப்பு சட்டம் வேணும். அந்த பாதுகாப்பு சட்டத்தை வந்து ஏற்றணுன்றது தான் எங்களுடைய தயாமிப்பு. வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஏற்கனவே இருக்குது அல்லவா? ஏற்கனவே இருக்குது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது வந்து 1995 ஒரு பிரிவாக நம்ம வந்து கொடுக்கப்பட்டு 95 வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து இந்த பிரிவின் கீழ், அதாவது ஒரு அரசு ஊழியர் பிரச்சனையை உண்டு பண்ணாலோ தலித் மக்களிடம் சாணியை கரைச்சி ஊற்றினாலோ இவருக்கு இந்த சட்டம் ஒன்று வன்கொடுமை சொல்லுது. அப்போ இவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை வந்து 3 வருட காலம் 6 வருட காலம் இருக்கிறது. இந்த சட்டத்தை வந்து நம்ம வந்து நிரூபிக்கணும்னு சொல்லிக்கின்ற போது திண்ணியம் மலம் ஒன்றை வச்சாங்க. தர்மபுரியில் திண்ணியம் என்ற பகுதியில் மலம் ஒன்றை வைக்கும் போது அதனுடைய சட்டம் வந்து வன்கொடுமை தடுப்பு கடுமையான நடவடிக்கை எடுத்து தண்டிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி கண்ணகி இவங்க கூட இது பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டு ஆயுள் தண்டனை கொடுத்துருக்குறாங்க. இப்படி பல்வேறு நிலைகளில் வந்து தலித் மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது அந்த மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சட்டம் வேணும்னு தான் நம்ம வந்து தயா அமைப்பு கேட்கிறது. இல்லை, நான் அதனால தான் சொல்கிறேன் திரு அருண்குமார் சார், அது ஏற்கனவே அந்த சட்டம் இருக்குது, அது சரியாக பயன்படுத்தப்படுதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அப்போது நீங்கள் சட்டம் வேணும்னு கேட்குறீங்களா? ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டம் தான் இருக்கு, இருந்தாலும் பிரச்சனைகள் ஓய்ந்த பாடில்லையே அப்படின்றத பிரச்சனை ஓய்ந்த பாடில்லை. அதாவது இந்த சட்டம் இருக்குது, இந்த சட்டம் இருந்தாலும் கூட நம்ம இந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் இப்போ வந்து காவல் அதிகாரி, இப்போ ஆய்வாளரோ மற்ற இவரோ கிடையாது, ஒரு டிஎஸ்பி. இப்போ இந்த சைடு தென் மாவட்டம் சைடில் எடுத்துன்னு சொன்னால் எஸ்பி சூழ்நிலை போலீஸு இல்லைனாக்கா டிஎஸ்பி இவங்க கையில் தான் இந்த முறையான மனு போய் சேரணும். இந்த வன்கொடுமை தடுப்புக்கான மனு அவங்களாண்ட புகாரை கொடுக்கும்போது அந்த புகாரை அவங்க வாங்கி அதை படித்து பார்த்துட்டு அதை வந்து சம்மந்தப்பட்ட ஆய்வாளருக்கு அனுப்பப்பட்டு அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்டவர்களையும் இரு தரப்பினையும் கூப்பிட்டு வச்சு அழைத்து பேசி இதில் யாருடைய சம்பவத்தில் வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை இவங்க புகார் கொடுத்துருக்கு, இந்த புகாருடைய உண்மைத்தன்மையை கண்டறிகிறாங்க. இந்த கண்டறியப்பட்டு அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க தெரிகிறது, இது வந்து தவறு நடந்திருக்கு, இந்த வடகாடு தவறு நடந்திருக்கு, இதனால் பூசி மறைக்கிறாங்க. அப்போது இது போன்ற வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இந்த தவறு நடந்திருக்குது தெரிந்திருந்தாலும் கூட மேல் மட்டத்தில் இருக்க அதிகாரிகள் வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த ஊரில் இருக்கிற முக்கிய புள்ளிகள் வந்து பேசும்போது ஐயா நீங்கள் பார்த்து பண்ணி விடுங்க, 2 பேரும் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து சமாதானமாக போயிடும், இதுக்கு எதுக்கு ஜாதி பிரச்சனை பெருசாக ஆக்குறீங்க, இது எதுக்கு வன்கொடுமை சட்டம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற போது நம்முடைய மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா படிப்பு மட்டும்தான் ஒரு சூழலாக இருக்கிறாங்களே தவிர உலக அனுபவம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்தினால, இந்த உலக அனுபவம் கம்மியாக இருக்கின்ற காரணத்தினால அந்த மக்களை கூப்பிட்டு வச்சு காவல்துறை பேசுகின்ற போது, இப்போ நீ போய் குதிரை வன்கொடுமை தடுப்பதில் புகார் கொடுத்துட்ட, பாதிக்கப்படுறது உன் பயணம் தான், என் பயணம் தான்,
உன் பொண்ணு தான் என் பொண்ணு தான் பாதிக்கிறாங்க. அப்படி பாதிப்பு வர ஒரு நிலைக்கு நீ ஏன் கொண்டு வர? நம்ம வந்து இனிமேல் ஒன்றா ஆயிடலாம், இன்னும் எந்தெந்த பிரச்சனையும் வராது, நாங்கள் எந்த வித பிரச்சனையும் பண்ண மாட்டோன்னு சொல்லிவிட்டு காவல் நிலையத்தில் வந்து இரு தரப்பையும் கூட்டி வச்சு சமாதானப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு புகார் கொடுக்கப்படுது, அது நீர்ப்பூர்த்தி செய்கிறது. இது காரணம் என்னன்னு சொன்னால் அங்கே நடத்துகின்ற கட்ட பஞ்சாயத்து, காவல் நிலையத்தில் பெரும்பாலும் கட்ட பஞ்சாயத்து தான். அதுவும் தென் மாவட்ட சைடுங்களெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு புள்ளினா ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் பெரிய புள்ளியாக இருக்கிறாங்க. அந்த புள்ளிகள் வந்து உட்காந்து பேசும்போது கட்ட பஞ்சாயத்தை நடத்தி அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, எதிர்க்க பயப்படுறாங்க. காரணம் நான் சொன்னால் அவங்க 90% இருக்கிறோம், நம்ம 30% இருக்கிறோம். 30% மக்கள் வந்து பயந்து போகின்ற ஒரு நிலையில் இருக்கிறோம். 90% மக்கள் உள்ளே இறங்கிட்டாங்கன்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா 30% நம்ம வந்து 90% மோத முடியல. ஆனால் அவங்களால நம்ம கையில் ஒன்று ஜெயிக்க முடியாது. எதுனா கல்வி மட்டும் தான். கல்வி இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலே வந்து செட்டில் பிள்ளைகள் வந்து கல்வியில் வந்து முதல் தரத்தில் இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில் வந்து மக்கள் வந்து நம்முடைய செட்டில் மக்கள் பிள்ளைகள் வந்து கல்வி தரத்தை உயர்ந்துட்டாங்க. ஆனால் இன்னும் இந்த ஜாதி அடிப்படையில் மட்டமாக கீழே போயிட்டே இருக்கிறாங்க. இதுக்கான வழிமுறையை வந்து இந்த தமிழக அரசு, இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த மக்களுக்கான செட்டில் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு சட்டத்தை இயற்றினாங்கன்னா ஒழிய ஒரு பாதுகாப்பு கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்போ எப்படி அவர் வந்து காலனி வந்து இனி சொல்லப்படாதுன்னு சொல்லியிருக்கிறாரோ அதை சட்டமாக்க வேண்டும். அதேமாதிரி இந்த சட்டத்தை இவங்களும் வன்கொடுமை சட்டத்தை முறையாக பயன்படுத்தினாங்க. வன்கொடுமை சட்டத்தில் முறையாக பயன்படுத்த தண்டனை கிடைக்கும். இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்பது வந்து நம்ம வந்து வழக்கு கொடுத்துறோம். அந்த வழக்கு கொடுத்து அந்த வழக்கின் தன்மைகள் உண்மைத்தன்மை கண்டறிந்து உண்மைதான் தெரிஞ்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இந்த வன்கொடுமை தடுப்பதை உண்மை தான் அந்த சம்பவம் போது வழக்கு தொடுப்பதற்கு வழக்கு வாதாடுவதற்கான செலவினத்தை அரசு தருகிறது. அந்த அரசு தருகின்ற போது அந்த பணம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து முன்னாடியே கொடுத்துறாங்க. இப்போ ஒரு 50,000 ரூபாய் இருந்துச்சுன்னா 25,000 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. ரெண்டாவது முறை ஒரு 15,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கேஸு முடிஞ்ச உடனே 50,000 ரூபாய் கொடுத்துட்றாங்க. அப்போ இது வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தினுடைய கோர்ட்டு வழக்கு நீதிமன்ற வழக்கு செலவுகளுக்கு வந்து அரசாங்கம் தருது. காரணம் என்னன்னா வன்கொடுமை தடுப்பு சட்டம். அப்போ இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் வந்து ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு ஆவணங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட காவல்துறை என்ன பண்ணிது, அவங்களை கூட்டு வச்சு இரு தரப்பையும் கூட்டு வச்சு சமாதான பேச்சுவார்த்தை என்ற பேரில் அந்த வழக்கை நீர்ப்புக்கு செய்கிறாங்க. இந்த போன்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து நான் வந்து இந்த சிட்டியின மக்கள் வெளியே வர முடியல. ஏன்னாக்கா இப்போ இன்றைக்கி நாங்குநேரில் ஒரு மாணவன் அடித்து துன்புறுத்தினாங்க. அப்போ துன்புறுத்துகின்ற போது அதற்கு அதை நம்ம பேசலாம். நம்ம அதுக்கு முன்னாடி இந்த வடகாடு சம்பவம் நம்ம வந்து பார்க்கும்போது 2002 அப்போது திமுக அரசு, கருணாநிதி தலைமையிலான திமுக அரசு, அப்போது அமைச்சர் சந்திரசேகரோ ஐ திங்க் ஒரு அமைச்சர், அங்கே ஒரு கட்டிடம் திரைப்பட நடைபோது அங்கே தான் அந்த ப்ராப்ளம் ஆரம்பிக்குது இல்லையா? கரெக்ட், அதே இடம் தான். அந்த சம்பவம் நடக்குது. அப்போது ஒரு அமைச்சர் ஒரு அரசு கட்டிடத்தை திறக்க முயல்கிறார். திறப்பு விழா அன்றுதான் இந்த பிரச்சனை வருகிறது. அன்றோடு மூடப்பட்ட கட்டிடம் அப்படியே இருக்குது இன்னைக்கு வரைக்கும். இன்னும் இது வரைக்கும் 20 ஆண்டுகள் கடந்தாகிவிட்டது. 20 ஆண்டுகள் நம்ம பார்க்கும் பொழுது 4 ஆட்சிகள் மாறிவிட்டன. அப்போது இந்த அரசுகள் இந்த பிரச்சனை எப்படி அணுகுகின்றன அப்படின்றதுக்கான மிகச்சிறந்த ஒரு உதாரணம் 4 ஆட்சிகள் மாறிட்டாங்க இல்லையா? அவ்வளோ அது சரி செய்ய முடியாத அவ்வளோ பெரிய பிரச்சனையாது. அதுதான் சார். இப்போ வந்து ஒரு அதிமுகன்னு சொன்னால் அதில் பெரும்பங்கு வந்து தேவர்கள் இருக்கிறாங்க. திமுக அதுன்னா பெரும்பங்கு வந்து தேவர்கள் இருக்கிறாங்க. இப்போ இவங்களை வந்து கட்சி வந்து அவங்கள தான் ஆதரிக்கிறாங்க ஒழிய செட்டிலின மக்கள் குறைந்த பாடு கம்மி தான். இன்றைக்கி ஆராசா இருக்கிறாருனாக்கா அவர் ஒருத்தர் தான் மத்திய அமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கி வந்து அமைச்சராக இல்லையே, நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார் ஆராசா. அப்போ இவர் மட்டும்தான் அங்கே வந்து ஒரு இது பொதுச்செயலாளராக துணை பொதுச்செயலாளராக இருந்துட்டு அந்த கட்சியில் இருக்கிறாரு. இப்போ அவரே வந்து கேட்க முடியாது. அவரை விட வந்து இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் இருக்கிற 44 சட்டமன்ற உறுப்பினர்களும் வாயை திறக்கலை. காரணம் நான் சொன்னால் அவங்க வாயை திறந்துறாங்கன்னா அவங்களுக்கு பதிவு பறிக்கப்படும். அதுதான் உண்மை. பதிவு பறிக்கப்படும், அவங்களுக்கான செலவினங்கள் குறைக்கப்படும். அவங்கள வந்து கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாங்க. எப்பா நீ நம்ம கட்சியிலேருந்து நிற்கிற, நீ போய்ட்டு அவங்களுக்கு அதை சாதகமாக பேசுறது, நான் அதை சொல்ல வரேன், நீ அந்த சமுதாயத்தை கூட இருந்துக்கோ. நமக்கு வந்து இந்த நம்ம கட்சி கெட்ட பேர் ஆகிறத விட நம்ம அரசு திமுக அரசு தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த அரசு நடத்தி திமுக அரசு. அப்போ இந்த அரசு மீது எந்த வித பழியும் வந்துடக்கூடாது. அதை வந்து நீ தான் வந்து தடுக்கணும். அப்படின்ற பட்சத்தில் நீயே வந்து அந்த இடத்துல வந்து சண்டை உருவாகுதுனாக்கா நீ வந்து வாயை தெரிஞ்சினாக்கா பிரச்சனை வேறு மாதிரி ஆகிடும். நீ வாயை தர கம்முன்னு உனக்கு இந்த போஸ்டிங் கொடுத்து உனக்கு எம்எல்ஏ பொறுப்பு கொடுத்து உன்னை உட்கார வச்சுருக்குது. உனக்கு மாவட்ட துணைச் செயலாளர் கொடுத்துரு, மாவட்ட பொறுப்பாளர் கொடுத்துருக்குறோம். மாவட்ட செயலாளர்கள் கூட வந்து 3 பேர் தான் ஆதிதிராவிடர்கள் இருக்கிறாங்க திமுகவில். வேறு எந்த கட்சியிலையுமே வந்து மாவட்ட தலைவர்களோ மாவட்ட செயலாளர்களாவோ பொறுப்பில் வருவதற்கான அங்கீகாரத்தை வந்து எந்த கட்சியும் கொடுக்கறது கிடையாது.
ஏன்னா அது ஜாதியை பாகுபாடு தான். இந்த காலத்தில் வர்ணாசிரமம் அடிப்படையிலேருந்து இந்த சாதியை பாகுபாடு. வர்ணாசிரமம் அடிப்படையில் வந்து வர்ணாசிரமம் பறையன் பல்லாம் வண்ணான் தோட்டி செக்கிலின்ற அந்த 5 பேரை எப்போ பிரித்து வச்சான வர்ணாசிரமம் அடிப்படையில் அன்று முதல் கொண்டு இன்று வரை வந்து இந்த மக்களுக்கான சமநிலையான ஒரு நிலைப்பாட்டை வந்து எந்த கட்சியும் எந்த ஆட்சியாளர் வந்து இந்த ஆட்சியில் யார் வந்தாலும் சரி, சென்னையை வந்து பூர்வீகக்குடி மக்கள் சொல்கிறோம், பூர்வீகக்குடி மக்கள் சென்னையில் இருந்தாங்க, கற்பகங்கள் நகரம்னு சொல்கிறோம். சென்னை வந்து பெரிய பறைச்சேரி கற்பகல் நகரம்னு சொல்கிறோம். அந்த கற்பர்களின் நகரத்தில் இருந்து வாழ்ந்தவர்கள் சென்னையிலேருந்து வந்தாங்கன்னா வந்தோரை வாழ வைக்கும் நாடு தமிழ்நாடுன்னு சொன்னாங்க. வந்தோரை வாழ வைத்தவர்களே ஷெட்யூலின மக்கள் தான். சென்னையில் இருந்த அந்த ஷெட்யூலின மக்கள் பேசிய பாஷை மெட்ராஸ் பாஷைன்னு சொல்கிறோம். அது சினிமா துறைகளில் வந்து மெட்ராஸ் பாஷையை பேச சொல்லியிருக்கிறான், எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்றைக்கி சினிமா துறையில் அந்த மெட்ராஸ் பாஷையை பேசுகிறோம். அப்படி இருந்த ஒரு மெட்ராஸ் பாஷையாக திகழ்ந்து கொண்டு இருந்த ஷெட்யூலின மக்கள் பூர்வக்குடி மக்களை செம்மஞ்சேரி கண்ணகி நகர் திறந்தவெளி சிறைச்சாலை தான் நம்ம சொல்லுவாங்க. அனகாபுத்தூர் விவகாரம் பேசலாம். அதுக்கு முன்னதாக இப்போ இந்த வடகாடு சம்பவத்தில் தற்போது நம்ம பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நொடியில் அங்கே என்ன நகர்வு போயிட்டுருக்கு? இப்போ இரு தரப்பு பேச்சுவார்த்தை முயற்சிகள் போய்கொண்டிருப்பதாக களத்திலிருந்து நமக்கு செய்திகள் கிடைக்கின்றன. இதனால் உங்களுடைய வேர்ஷன் உங்களுக்கு கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் என்ன? எங்களுக்கு வடகாடு சம்பவத்தில் என்னன்னாக்கா இரு தரப்பினர் வந்து இனி பிரச்சனை பண்ணக்கூடாது. ரெண்டாவது 2 பேருமே வந்து இந்த கோயில் சொத்தை வந்து சொந்தம் கொண்டாடக்கூடாது. யாருமே வந்து இதை வந்து எங்களுக்கு சொந்தமானது, இதை நாங்கள் தான் அனுபவிப்போம், நீங்கள் தான் அனுபவிப்புன்ட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கான தீர்வு வந்து 3 மாத காலத்தில் நாங்கள் முடித்து தருகிறோம். இரு தரப்பினருக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. கோயிலுடைய நிலம் என்பது வந்து உங்களுக்கு தான் கோயில், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இந்த இடம் தான் பிரச்சனை. இந்த இடம் பிரச்சனை என்பது நாங்கள் தீர்த்து வைக்கிறோம். எங்களுக்கு கால நேரம் வேண்டும் அப்படின்னு அரசு கேட்டிருக்கு. அரசு வந்து அங்கே ஒரு குழு அமைச்சிருக்கு. அந்த குழுவினர்கள் வந்து போய் பேசியிருக்கிறாங்க. சென்ற வாரம் கூட அந்த குழு 5 பேர் போய் பேசியிருக்காங்க. பேசி சமாதானத்துக்காக தான் பேசியிருக்கிறாங்க. அப்போது நம்மளுடைய ஷெட்யூல் மக்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க, எங்களுக்கு வந்து இந்த இடம் எங்களுக்கு வேணும், இந்த கோயிலை நாங்கள் நடத்தணும், இந்த இடம் எங்களுக்கு வேணும் தான் அந்த கோரிக்கை வச்சுருக்காங்க. பட்டா வழங்கி விட்டால் அந்த நிலைமை சரியாகிவிடும். ஆமாம். இப்போ சமீபத்தில் கூட அரசு வந்து நீண்ட காலமாக வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கி விடலாம் அப்படின்னு ஒரு சமீபத்திய அது வந்து அரசியல் ஒரு அரசாணை கூட வெளியிட்டது இல்லையா? அப்போ அந்த அடிப்படையில் அங்கே வந்து பட்டா வழங்கிவிட்டால் அந்த பிரச்சனையை சுமூகமாகிவிடும் அல்லவா? தாராளமாக முடியலாம். ஆனால் அவங்க அதுதான் பட்டா என்பது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, பட்டா என்பது வந்து நீர்நிலைகள்னு சொல்கிறாங்க. நீர்நிலை பகுதிக்கு வந்து பட்டா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கிராமத்துக்கு தான் பட்டா தரேன்னு சொல்கிறாங்க. இது வந்து சர்வே வந்து என்ன பண்ணோம், சர்வே நம்பரை பார்க்குறாங்க. இது நீர்பிடிப்பில் இருக்குது, இது ஏரி பெரும்பகுகள் இருக்குது, மலை பெரும்பகுகள் இருக்குது, இது ஓடை பெரும்பகுகள், இது பாட்டை பெரும்பகுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரும்பகு எந்தெந்த பெரும்பகு பட்டா கொடுக்கலாம், அப்படி வந்து கிராமத்துக்கு பட்டா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. அப்போது அது வந்து என்னன்னாக்கா மேய்க்கல் புறம்போக்கு இடத்துல இருக்கின்ற காரணத்தினால பட்டா கொடுப்பதற்கு அவங்க வந்து வகைப்படுத்தலாம். சர்வே நம்பரை வகைப்படுத்தி அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இந்த மக்கள் வந்து பூர்வீக மக்கள் வந்து இத்தனை வருஷ காலமாக இந்த இடத்துல குடியிருக்கிறாங்க, இவங்களுக்கு பட்டா கொடுக்கலாமன்றதை வந்து மாவட்ட ஆட்சியாளர் கவனத்துக்கு கொண்டு செல்லணும். அது கொண்டு செல்வதுக்கு மாவட்ட ஆட்சியாளருக்கு கவனத்துக்கு கொண்டு செல்வது யாருன்னா, இப்போ சென்னை மாநகராட்சின்னா சென்னை மாநகராட்சி இருக்கிற மேயர்கள் அந்த கோரிக்கை மனு வந்து நம்ம கொடுக்குறோம், இன்றைக்கி பட்டா வேணும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கின்ற போது இன்றைக்கி பெரும்பாலும் சென்னை வந்து ஏரி தான். இன்றைக்கி பெரும்பாலும் சென்னை ஏரி தான். அப்படி பார்க்கும்போது ஏரிங்கிற போது இன்றைக்கி வந்து அதை வகைப்படுத்தி இன்றைக்கி பட்டங்கள் கொடுத்து இன்றைக்கி பெரிய பெரிய பில்டிங்கு உயர்ந்த கட்டிடங்கள்லாம் இருக்குது. அதே போல் இந்த தென் மாவட்டம் சைடுங்களில் எதுக்குன்னு சொன்னால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் எதுக்குன்னு சொன்னாக்கா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற சாண்டோரியம் பகுதியில் மீனாட்சி அம்மன் நகர்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த மீனாட்சி அம்மன் நகர் பகுதியில் டாக்டர் அம்பேத்கர் தெருவுன்ற பகுதியில் வந்து குறைந்தபட்சம் 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஷெட்யூல் மக்கள் குடும்பம் வசித்து வருகிறாங்க. அது வந்து என்னன்னாக்கா கிராம நத்தம்ன்ற சொல்லி அதுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் சான்றிதழே வாங்கியிருக்கிறாங்க. அதாவது பட்டா தரல 94 வந்து பட்டா வாங்கி இது என்ஜாய்மெண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அனுபவ சான்றிதழ் கொடுத்துருக்குறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னாக்கா, சர்வே நம்பர் வந்து மாறிடுச்சு, இது வந்து நீர்பிடிப்பில் வருது, இது ஏரி பரம்பக்கில் வருது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த மக்களுக்கு பட்டா கொடுப்பதுக்கு தழக்கம் காட்டுறாங்க. அதை வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த மக்கள் வந்து சமீபத்தில் மக்கள் குறை தீர்ப்பு நிகழ்ச்சி ஒன்று அனகாபுரத்தில் நடத்தினாங்க. பம்மல் பயிற்சியில் நடத்தினாங்க. நம்ம மாண்புமிகு நம்முடைய சிறு குறு தொழில் நலத்துறை அமைச்சர் தாமு அன்பரசு அவர்கள் வந்து அந்த மனுவை வாங்கினார். அந்த மீனாட்சி அம்மன் நகர் பகுதி மக்களில் சுகுமார் என்ற ஒரு நபர் வந்து தயா அமைப்பில் இருக்கிறார். அவர் அந்த இணைச்செயலாளராக இருக்கிறார், மாநில இணைச்செயலாளர். அவர் வந்து அந்த கோரிக்கை மனு வந்து தாமு அன்பரசு ஐயாக்களை கொடுக்குறாரு. கொடுத்து அவங்க நாங்கள் இதை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சம்மந்தப்பட்ட அதிகாரியை போய் பாருங்கன்றாங்க. சம்மந்தப்பட்ட அதிகாரியை வட்டாட்சியாளர் போய் பார்க்குறாங்க. வட்டாட்சியாளர் பார்த்தோன்னு வட்டாட்சியாளர் என்ன சொல்கிறாருனாக்கா, இது வந்து நீர்பிடிப்பில் வருது, இது வந்து இன்னொன்று என்னன்னாக்கா, இது வந்து ஆக்சுவலாக வந்து டிபி ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை, அந்த மருத்துவமனை பட்டாவில் வருது, இதில் வந்து நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். அதன் பிறகு அவர் மறுபடியும் மீண்டும் லோக்கலில் இருக்கிற மேயர் துணை மேயரை போய் பார்க்குறாங்க. துணை மேயரை பார்த்து துணை மேயர்கள் அந்த கோரிக்கை மனு கொடுக்குறாரு. துணை மேயர் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து வகைப்படுவதற்கு என்ன வழியை நாங்கள் அரசாங்கத்தில் கேட்குறோம், நாங்கள் கெடுத்து பட்டா
கொடுப்பதற்கான வழிமுறையை நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு பட்டா கிடைப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம்னு சொல்லி ஒரு நிலை சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல அப்படி நடந்திருக்கு. இன்றைக்கி அனகபுத்தூர் எடுத்துன்னு சொன்னாங்க, அனகபுத்தூர் நீர்பிடிப்பு, ஆற்றங்கரை ஓரம் அந்த மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்தாகணும். வருஷம் இந்த மக்களை வந்து ஸ்கூலில் தங்க வச்சு அவங்களுக்கு உணவு போட்டு அவங்களுக்கு வந்து உயிரை பாதுகாத்து கொடுக்குறோம். இவங்களுக்கு நிரந்தரமான ஒரு இடத்த இவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அந்த மக்களுக்கு வந்து வேறு இடத்த நாங்கள் தரோம். அதனால் இந்த இடத்துல நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இப்போ வந்து ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கிடைக்கப்பட்டு அந்த நீதிமன்ற உத்தரவை தான் முன்னெடுத்துக்கிறார்கள். ஆமாம், 2 ஆற்றங்கரையோட மக்கள் நாங்கள் இன்னும் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்றத அரசாங்கம் அது ஏற்புடையதாக இல்லையா? ஆமாம், இல்லை அந்த இடத்துல வந்து நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. காசா கிராண்டுன்ற ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. மிஞ்சி போனால் அந்த ஆற்றுக்கும் இதுக்கும் 5 அடி டிஃப்ரெண்ட் தான் இருக்குது. அப்போ காசா கிராண்டுக்கு இடம் வந்து இன்றைக்கி வந்து அது வந்து ஆற்றுல பாதிக்காதா? இன்றைக்கி மக்கள் கேட்குற கேள்வி அதுதான். அனகபுத்தூரில் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, வீட்டை இடிக்கிறாங்க, ஆற்று தண்ணி வந்துச்சுன்னா பாதிக்க ஏற்படுது. மக்களை இந்த கோரிக்கைகள் இந்த கேள்விகள் வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படவில்லையா? அப்புறப்படுத்தி விட்டார்களே? இல்லை, இது வந்து 2022 வந்து சிபிஐஎம்லேருந்து வேல்முருகன்ற ஒரு மாவட்ட செயலாளர் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார். அனகபுத்தூர் போராட்டத்தை முன்னெடுக்கிறார். ஏன்னா அப்பயே வந்து இந்த இடம் வந்து நீர்பிடிப்பில் இருக்குது, உங்களுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க, நீங்கள் அப்புறப்படுத்த போகிறோம் நாங்கள் உங்களை 2022 கொடுத்துட்றாங்க, நோட்டீஸ் கொடுத்துட்றாங்க. அப்போது சிபிஐஎம் வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூடுறாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூடும்போது பல்லாவரத்தில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை 2022 நடத்துகிறாங்க. வேல்முருகன் அவர்கள், சிபிஐஎம் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் நடத்துகிறாங்க. அனைத்து கட்சி கூட்டம் வந்து அந்த பகுதியில் அந்த பகுதியில் அனகபுத்தூர் பகுதியில் நடத்துகிறாங்க. அந்த பல்லாவரத்தில் ஒரு போராட்டத்தை நடத்தி காட்டினாங்க. 2022 மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அங்கே நடத்துகிறாங்க. அந்த போராட்டம் வந்து சிபிஐஎம் வேல்முருகன் அவர்கள் தலைமையில் நடக்கும்போது அதில் வந்து அனைத்து கட்சி தரப்பினரும் கலந்து கொண்டாங்க. அதில் தயா அமைப்பினுடைய நிறுவனர் பொதுச்செயலாளர் அடிப்படையில் அருண்குமார் ஆகிய நானும் கலந்துக்கினேன். கலந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு அந்த கோரிக்கை மனு வந்து நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியருக்கு கொடுத்தோம். அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றோம். அதுக்கப்புறமா தான் இந்த வழக்கு வந்து தமிழக அரசு வந்து வழக்கு போட்டு இந்த மக்கள் பாதுகாப்பு கொடுக்கணும், இவங்க ஆத்தங்கரையில் நாளைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, தண்ணி வெள்ளம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அந்த நீதிமன்ற உத்தரவு பெற்று இன்றைக்கி இடிக்கிறாங்க. இன்றைக்கி இடிக்கும் போது ஐயா நம்மளுடைய சகோதரர் சீமான் அவர்கள் வராங்க, நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு நாங்கள் போராடுறோம், இந்த மக்களுக்காக போராடுறோன்னு சொல்லியிருக்காங்க. திருமுருகன் காந்தி வந்தார், அவர் போராடினார். இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளுக்கு முன்னாடி அண்ணன் திருமாவளவன் அண்ணன் திருமாவளவன் போயிட்டு நேரடியாக மக்களை சந்திச்சிருக்கிறாரு. ஆனால் எல்லாத்துக்கும் இவ்வளோ பெரிய தலைவர்களெல்லாம் போய் சந்தித்து தீர்வு கிடைக்குமா என்பது சந்தேகம் தான். நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு அப்புறமா நம்ம வந்து காக்கிறனாக்கா இன்றைக்கி வந்து நீலாங்கரில் ஒரு பகுதியில் வந்து இஸ்ரேல் நகர்னு ஒரு நகர், அந்த பகுதியில் மக்கள் போராட்டம் பண்ணதுனால தான் அந்த மக்களுக்கு வந்து போராட்டம் பண்ணி வழக்கு தொடுத்து இப்போ அந்த இடம் வழக்கு சம்பவத்திலேருந்து இன்றைக்கி வந்து தீர்வு கிடைக்கிற நிலையில் இருக்குது. அப்போது அதுவும் ஏரி தான், நீர்பிடிப்பு தான் சொன்னாங்க. அந்த மக்கள் கேஸை போட்டாங்க, வழக்கு போட்டு நீதிமன்றம் நடத்தின்னு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டை இடிப்பதற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. அது மாதிரி இதை தள்ளி வைக்கிறதுக்கு ஒரு சூழல் வந்து நீதிமன்றம் தான். ஆனால் இவங்க நீதிமன்ற தீர்ப்பே கொடுத்துட்டு இருந்தாலும் கூட இந்த மக்களை பாதுகாப்புக்கு மறுபடியும் ஒரு இப்போ ஸ்டே என்பது இல்லைன்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் தெரியல, ஸ்டே இருக்கா இல்லையான்னு. ஸ்டே இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அந்த மக்களை தடுப்பதற்கு மக்களுக்கான போராட்டம் தான் எழுச்சி தமிழ் வந்திருக்கிறாரு, சீமான் வந்திருக்கிறாரு, திருமுருகன் காந்தி வந்திருக்காங்க. இவங்க 3 பேருமே போராடி இருக்கிறாங்க. இன்னும் பல தரப்பட்ட மக்கள் அங்கே போராடுறாங்க. இன்னும் குடியிருப்பு நல சங்கங்கள் போராடி கொண்டு இருக்குது. அனகபுத்தூர் மக்களை காப்பாற்றி ஆகணும், அந்த மக்களுக்கு இனிமேல் வீடு இடிக்கக்கூடாதுன்னு. இப்போ 2 நாளாக அந்த வீடு இடிக்காது நிறுத்தி வச்சுருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. அங்கே போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டதுனால மக்கள் வந்து அங்கே தினமும் வந்து சில அரசியல் தலைவர் வந்து போயின்னு தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கான ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும். இந்த அரசு வந்து கண்டிப்பாக அந்த மக்கள் பாதுகாப்பான ஒரு இடத்த கொடுக்கணும். அப்படி இடத்த கொடுக்கலாம் கூட அதே இடத்த வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக கொடுப்பதுக்கு அந்த இடத்தை மீண்டும் அந்த மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். காரணம் என்னன்னாக்கா அங்கே படிக்கிற பிள்ளைகளெல்லாம் இப்போ அருகில் இருக்கிற ஸ்கூலில் படிக்கிறாங்க, அருகில் இருக்கிற கல்லூரிகளில் படித்து வராங்க. அங்கே பெற்றோர்கள் வந்து பக்கத்தில் இருக்கிற கம்பெனிகளில் தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறாங்க. இவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காமல் இருப்பதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுத்து அந்த மக்கள் அங்கே தாங்க. அதுதான், அப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா அப்படின்றதான் கேள்வி ஒன்று. 2வது, ஏற்கனவே நம்ம கண்ணகி நகர் குடியிருப்பு பகுதிகளில் செம்மஞ்சேரி மாற்றப்பட்டு அங்கே ஒட்டுமொத்தமாக வாழ்வாதாரம் சிதைந்து விட்டது. இளைஞர்கள் வந்து பெரிய அளவில் வீணாகி போனார்கள், வாழ்க்கை துளைத்தார்கள், போதை பழக்கத்துக்கு ஆளாகி உள்ளார்கள் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் நமக்கு சொல்லுது. அப்போது இந்த ஒரு சரியான திட்டமிடல் இல்லாதது காரணம், அவங்களை இங்கேருந்து போய் அங்கே போட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க முடியுது. அரசாங்கம் தரப்பில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டாலும் அடிப்படையான ஒரு பள்ளி இருக்கிறதா, ஒரு கல்லூரி இருக்கிறதா, ஒரு சுகாதார நிலையம் இருக்கிறது. ஆனால் ஒழுங்காக இருக்கிறதா, அது திறன்பட இருக்கிறதா, இவங்க வாழ்ந்த பகுதியில் இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லைன்றதை நம்ம களத்தை பார்க்க முடியுது. இப்போது அடுத்து இந்த புதூர் இந்த பகுதி மக்களை மாற்றியிருக்கார்கள். இவங்களுக்கு எந்த இடத்துல தராங்க, அங்கே என்ன கட்டமைப்பு எப்படி இருக்குது? இல்லை, அவங்களுக்கு வந்து வேறு ஏதோ இடம் சொல்லியிருக்காங்க.
அநேகமாக அவங்களுக்கு படப்பு சைடு கொடுப்பதாக தான் கேள்வி போடுறோம் நாங்கள். படப்பு சைடில் கொடுக்கலாம் இன்னும் அது அப்படின்னு உறுதிப்படுத்தலை. உறுதிப்பாடாக இல்லை. ஆனால் அவங்க அதுக்குள்ளேயே எல்லாம் தலைவர்களும் வந்திருக்காங்க, லோக்கலில் இருக்கிற தலைவர்கள் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க. மீண்டும் இதே இடத்துல அவங்க இப்போ இதன் மூலமாக தீர்வு கிடைக்கும் நம்புறீங்களா? கிடைக்காது, தீர்வு கிடைக்காது. ஏன்னு சொன்னாக்கா சென்னையினுடைய அடையாளமே வந்து ஷெட்யூல்டு மக்கள் தான். பறையர்கள் என்று சொல்கிற ஆதிதிராவிடர் என்று சொல்லப்படுகின்ற ஷெட்யூல்டு மக்கள் என்று சொல்லப்படுகின்ற தலித் மக்கள் தான். அப்போ அந்த தலித் மக்களுடைய அடையாளம் சென்னையில் இருக்கக்கூடாது. இது ஆட்சியாளருடைய நிலைப்பாடு. எந்த ஆட்சி வந்தாலும், திமுக ஆட்சி வந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி வந்தாலும், இல்லை காங்கிரஸ் ஆட்சி வந்தாலும், இல்லை பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி வந்தாலும், இவங்க யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஆதிதிராவிட மக்கள் வெளியேற்றப்படுவார்கள். இது அவங்களுடைய குறிக்கோள். அப்படி தான் இருக்குது. அப்படின்ற இது அப்படி தான் பார்க்குறீங்க? நான் அப்படி தான் பார்க்குறேன். அப்போ இந்த ஆக்கிரமிப்பு, ஆற்றங்கரையோர மக்களை நாங்கள் அப்புறப்படுத்துகிறோம், பாதுகாப்பை முன்னிறுத்துகிறோம் அப்படின்றதெல்லாம் பொய் வாதமா? பொய் தான். அதாவது இப்போ இன்றைக்கி பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொன்னாக்கா மகேஷ் கடன் 1000 வழக்கு சார். அங்கே எடுக்கிறாங்க, வீடு எடுக்கிறாங்க. எந்த பகுதி அது? மகேஷ் கடன் 1000 லைட் எடுக்கிறாங்க. மக்கள் ஆத்தங்கரை ஓரமாக இருந்த மக்கள் எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு தான் அந்த சைடில் இருந்த மக்களை எடுத்து தான் செந்தத்திற்பாட்டு அந்த மகேஷ் கார்டனில் எடுத்தப்பட்ட மக்கள் தான் இன்றைக்கி இதில் இருக்காங்க, செம்மஞ்சேரியில் இருக்காங்க, கண்ணகி நகரில் இருக்காங்க. இப்போ இன்றைக்கி கண்ணகி நகர் செம்மஞ்சேரியும் வந்து நீர்பிடிப்பு தான். இதே நீர்பிடிப்பு தான் ஆற்றுன்னு சொல்கிறோம். இந்த ஆற்று ஓரமாக ஆற்று ஓரமாக இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் தான் எடுத்துன்றாங்க. அங்கே போனாக்கா இதுதான், அது நீர்பிடிப்பு தான். அங்கே வந்து காலை வச்சால் உள்ளே போகுது, முட்டி அளவுக்கு உள்ளே போகுது, நீர்பிடிப்பு தான். ஆனால் நாங்கள் மண் அழிவு செய்து எல்லாம் பண்ணி தான் அங்கே வீடை கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே மக்கள் வந்து நல்ல நிலையில் வசித்தாங்க. அங்கே அதுவும் இல்லாமல் பக்கத்தில் எந்த ஒரு ஸ்டோருக்கு போனாலும் ஒரு வேலை. ஒரு ஃபுட்வேர் கடை இருக்குன்னா அந்த கடைக்கு போனாக்கா அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம். இன்றைக்கி தூயின் போய் கண்ணகி நகரிலையும் செம்மஞ்சேரியும் போடுறதுனால அவங்க வந்து குறைந்தபட்சம் வந்து அரசாங்கத்திலேயே சட்டம் என்ன சொல்லுதுனாக்கா குறைந்தபட்சம் 30 கிலோமீட்டருக்குள்ளே தான் இவங்களுக்கு வந்து வீடு மாற்றி கொடுக்கணுன்ற ஒரு சட்டமே இருக்குது. அப்படின்ற போது 55-60 கிலோமீட்டருக்கு அண்ணாண்டை தூக்கின்னு போயிட்டு கண்ணகி நகரில் ஒரு போட்டிருக்காங்க. 10க்கு 10 இடம் தான். அப்போ அந்த 10க்கு 10 இடத்துல ஒரு 9 பேர் இருக்கிறவங்க வந்து ஒரு 10க்கு 10 இடத்துல எப்படி வாழ முடியும்? இதையும் அரசாங்கம் வந்து பிராடாக சிந்திக்கலை. இதையும் அரசாங்கம் வந்து அந்த 10க்கு 10 தான் கொடுத்தா போதுன்ற ஒரு நிலைக்கு வந்துச்சு. ரெண்டாவது வந்து அவங்க கட்சிக்காரங்களே வந்து இன்றைக்கி 50 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 50 பேருக்கு டோக்கனுக்கு வந்து 10 பேர் அவன் வாங்கின்னு போயிடறான். ஒரு கட்சிக்காரன் 10 டோக்கன் வாங்கி போயிடறான். மீதி 40 டோக்கனை கொடுக்குறான், மக்கள் கொடுக்குறான். அதில் 10 பேர் கிடைக்கல. அந்த 10 பேர் வந்து தலைவர்களாண்டியும் கவுன்சிலராண்டியும் போய்ட்டு முறையிடுறாங்க. எனக்கு வரலண்ணா, எனக்கு எதுவும் வரல, நான் உன்னாண்ட ஆதார் அட்டை இல்லைம்மா, உன்னாண்ட ஓட்டர் ஐடி இல்லைம்மா, ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அவங்கள தடுக்கிறாங்க, கொடுக்கல. அப்போ அந்த 10 எக்ஸ்ட்ரா அங்கே போயிடுது. இது ஏன் அரசாங்கத்துக்கு தெரியாதா? இது கட்சிக்காரன், நம்ம கட்சிக்காரன் அவனான்றான், கட்சிக்காரன் பிழைக்கிறான், போயிடுச்சு போடா அப்படின்றதுக்கு மேல் மனத்தில் எதுவும் சொல்லணும். நீ கட்சிக்காரன் உனக்கு என்ன 10 ரூபா வாங்கி போ, நீ போயிடுச்சுக்கா, ஏன்னா இந்த இவ்வளோ நாளாக கட்சியில் இருக்கிற உனக்கு இது தான் பயன்படுத்திக்க போ. ஆனால் இது வந்து நம்ம கட்சிக்கு அவப்பேர் வந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு பார்த்துக்கோ, நல்லபடியாக பண்ணிக்க போ அப்படின்றான். அப்போ அவங்க போகிறாங்க. அந்த குழுவில் யார் போடுறாங்க? வட்டாட்சியர் போடுறாங்களா, ஆய்வாளர் வருவாய்த்துறை அதிகாரி போடுறாங்களா, ஆர்ஐ போடுறாங்களா, அவங்க கையில் அந்த டோக்கனுக்கு வந்து இவர் போய் பேசுகிறாரு. ஐயா 50 வீடு இருக்குது, 40 குத்துரு, 10 எனக்கு குத்துரு. இல்லைங்க 50 வீடு இருக்குது, உங்களுக்கு 10 குத்துரு அப்படின்னு. அது நான் பார்த்துட்டு மேலே இருக்க இதுதான் அங்கே நடக்கக்கூடிய இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. இப்போ நம்ம ஏற்கனவே இந்த கண்ணகி நகர் செம்மஞ்சேரி பேசுகிறோம், நம்ம இப்போ இந்த அனகாபுத்தூர் வந்துருக்குது. இப்போ நீங்கள் அது ஒன்று சொல்கிறீங்க, ஆதித்தமிழர்களை வந்து அப்புறப்படுத்துறதுக்கான முயற்சி தான் அது. சிங்கார சென்னை 2.0 திட்டம் இது எப்பவுமே அடிக்கல் நாட்டி விட்டது. அதற்கான செயல் வடிவங்கள் தான் ஒன்று ஒன்றா அகற்றி கொண்டு இருக்கிறார்கள், ஒரு இடைவெளியில் அகற்றி கொண்டு இருக்கிறார்கள். அப்படின்னா இப்போ இன்னும் நீங்கள் குறிப்பிட்டபடி சென்னையே ஏரி பகுதி தான். அப்போ இது இன்னும் இப்போ சென்னை முழுக்கமே நீளுமா? ஒட்டுமொத்த ஆதி தமிழர்களை அகற்றுவதற்கான முறையாக எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திடுவாங்களா? அரசு நினைச்சா எதுவும் செய்யலாம். ஏன்னா அதிகாரம் அவங்க கையில் இருக்குது, அதிகாரம் அவங்க கையில் இருக்குது. ரெண்டாவது வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லும்போது இன்றைக்கி ஒரு அரசு வருதுன்னு சொன்னால் எதிர்கட்சியினை அனுசரித்து தான் போகணும். எதிர்கட்சி அனுசரித்து போவதற்கான ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் அவங்க ரகசிய கூட்டம் வைக்கிறாங்களா என்னன்னு தெரியல, எதிர்கட்சியெல்லாம் கூட்டு வச்சு பேசுகிறாங்களா, என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இவங்க எல்லாருமே வந்து குறிப்பாக நான் சொன்னேன், ஆதிதிராவிட மக்கள் சென்னையில் இருக்கக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டணும். நீர்பிடிப்பில் இருக்கிறாங்க, ஏரி உரங்குறாங்க, ஏரியில் இருக்கிறாங்க, ஆத்தங்கரையில் இருக்காங்க, குளக்கரையில் இருக்காங்க. இதுதான் இவங்களுடைய இது. இவங்களை அப்புறப்படுத்து, ஆதாரம் கட்சிச்சா இதை காட்டி அப்புறப்படுத்து. அப்போ சென்னையுடைய ஏன் அவங்க வந்து சென்னை வந்து சிங்கார சென்னையாக இருக்கணும், அழகுப்படுத்துகிற ஒரு சென்னையாக இருக்கணும், அந்த சென்னை வந்து பார்க்கு பூங்காக்கள் நிறைந்த ஒரு சென்னையாக பசுமையாக இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க இல்லையா? அப்போ இந்த மக்கள் அவ்வளோ கீழ்த்தரமானவங்க இருக்கிறாங்க. இந்த மக்கள் வந்து இன்றைக்கி இந்த மக்களே இல்லைனாக்க சென்னை இல்லை, சென்னை இல்லை. இன்றைக்கி ஆங்கிலேயர் காலத்தில் வந்து வால் டேக்ஸ்னு ஒரு செவரு போட்டானாக்கா கடல் தண்ணி உள்ளே புகுந்த இருக்கணுன்றதுக்கு வால் டேக்ஸ் போட்டான். வால் டேக்ஸ் சுவர் எழுப்பலான்னு சொன்னாக்கா மக்கள் இருந்த வரி பணத்தை வரியை வாங்கி தான்
வால் டாக்ஸை கட்டுறான், அது பாதுகாப்பு கொடுத்தான், செவரை கட்டி பாதுகாப்பு கொடுத்தான். நீங்கள் இருங்க, நீங்கள் வந்து இது பெரிய பறைச்சேரி, இது வந்து கருப்பர்கள் நகரம் சென்னை, இந்த சென்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தான். நீங்கள் குறிப்பிடக்கூடிய அந்த வால் டாக்ஸ் பகுதியில் பூர்வக்குடிகளெல்லாம் இப்போ ரோட்டில் தான் இருக்காங்க. அப்போ என்ன ஆகுது சொன்னால், இவங்க ரோட்டு ஓரமாக இருக்கிறாங்க, இவங்க அழுக்கு துணியாக இருக்கிறாங்க, இவங்க குளிக்க மாட்டுறாங்க என்ற ஒரு காலங்காலமாக இதை வந்து பொய்யான ஒரு தகவலை சொல்லி இந்த மக்கள் வந்து சென்னையில் வந்து அசிங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. இவங்களை அப்புறப்படுத்தணும். இது ஆட்சியாளர்களுடைய குறிக்கோள். இன்றைக்கி எப்படி நம்மளுடைய நடிகை சுஜாதா வந்து ஒருத்தருக்கு இதே மாதிரி நம்ம ஊடக பிரிவில் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் பறிச்சோட கேவலமாக இருப்பேன், இந்த வார்த்தையை சொல்லி அவங்க மாட்டினாங்க. அதுக்கு பலத்தை எதிர்ப்பு கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மா மன்னிப்பு கேட்டாங்க, எல்லாம் முடிஞ்சு. அது மாதிரி இன்றைக்கி வந்து ஆட்சியாளர்கள் வந்து இந்த மக்களை வந்து அப்புறப்படுத்தணும். அவ்வளோதான். சென்னையில் இவங்க இருக்கக்கூடாது, இவங்களுடைய வரலாறு இருக்கக்கூடாது. எப்படி பாபா அம்பேத்கருடைய வரலாறு மறைக்கப்பட்டதோ அதே மாதிரி தலித் மக்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டு இருக்கிறது. இந்த மண்ணினுடைய மைந்தர்கள், இந்த பூர்வக்குடி, இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள், இவங்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டுச்சு. அவ்வளோதான். அதுக்கான ஆட்சியாளர்கள் தான். எந்த ஆட்சி வந்தாலும் சரி. இப்போ இன்றைக்கி வந்து கல்வி என்பது வந்து பாபா அம்பேத்கர் படித்தார். இன்றைக்கி படித்து நம்மளுக்கு வந்து சட்டத்து மூலிமா நம்ம கண்ணு திறந்து விட்டார். அதனால் இன்றைக்கி வந்து அடிமைப்பட்டு கிடந்த இந்த மக்களை வந்து அவர் தட்டி எழுப்பினார். இன்றைக்கி வந்து விழிப்புணர்வு பட்டதுனால இன்றைக்கி வந்து 98% ஆதிரோட மக்கள் கல்வி நிலையில் முன்னேற்றம் கண்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து கேரளா முதலிடம் தமிழ்நாட்டில் போது இன்றைக்கி தமிழ்நாடு 2வது இடம் இருக்கிறாங்கன்னா அது காரணம் ஆதிரோட மக்கள் தான். அப்படி அந்த அளவுக்கு வந்துட்டோம். ஆனால் இந்த மக்களை அப்புறப்படுத்தணுன்ற ஒரு குறிக்கோளில் தான் ஆட்சியாளர் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மக்களை சென்னையை விட்டு வெளியேற்றணுன்றதுக்காக சென்னையில் இன்னும் அந்த நீங்கள் கேட்ட மாரி அந்த கேள்விக்கு வந்து கண்டிப்பாக அந்த மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கிடைக்காது. அப்புறப்படுத்துவதற்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. இன்னும் சென்னையில் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்களே அப்புறப்படுத்துவாங்க. இது வந்து இந்த அரசு இப்படி தான் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த அரசு மேலே அடுத்த அரசு வந்தாலும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்களுக்கு வந்து ஒரு செயல் திட்டம் உருவாக்கி விட்டார்கள் அப்படின்னு செயல் திட்டத்தை உருவாக்கிட்டாங்க. அவங்க செட்டில் மக்கள் சென்னையில் இருக்கக்கூடாது. சமூக நீதி அரசு அப்படின்னு அதிமுக அரசு கூட சொல்லிக்கொள்ளவில்லை. திமுக அரசு தான் தன்னை சமூக நீதி அரசு அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிகிட்டே இருக்குது. ஆனால் எதிர்த்தரப்பில் இப்படியான விமர்சன குற்றச்சாட்டுகள் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போது சமூகநீதி அரசுன்னு சொன்னாக்கா டாக்டர் கலைஞர் பீரியட்லேயே வந்து முதலமைச்சர் இருக்கும்போது ஆதிர நலத்துறை அமைச்சர்னு சொல்லுவாங்க. சத்தியவனமித்த அம்மா இருந்தாங்க. அந்த அம்மா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, என்னுடைய பிள்ளைகள் படிக்கணும், என்னுடைய பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் வேணும், ஹாஸ்டல் வேணும் அப்படின்னு. என்னென்ன நிதி இல்லைம்மா, அந்த நிதி உன்னால் இருந்தால் கொடு, நாங்கள் கட்டுறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க மடிப்பிச்சை ஏந்தி அந்த பணத்தின் போய் டாக்டர் கலைஞர்களுக்கு ஒப்படைச்சு அதுக்கப்புறம் என் பள்ளிக்கூடம் கட்டுந்தான் வேசார்பாடி சட்டக்கல்லூரி. அப்போது எந்த அளவுக்கு அப்போவே அப்படி இருந்தது போது இந்த மக்களை வந்து அப்போ அந்த பேரிலே வந்து சமூகநீதி அரசுன்னு சொல்லும்போது இந்த சமூகநீதி வந்து அவர் கடைப்பிடிச்சிருந்தானே இவங்க கடைப்பிடிப்பாங்க. தந்தையை எவ்வழி அவ்வழி தான் மகன் அப்படின்ற ஒரு குறிக்கோள். அப்போது திமுக தான் வந்து இதை வந்து சமூகநீதி அரசுன்னு சொல்லி கொள்கிறதே தவிர இதுக்கு திமுகக்கான இன்றைக்கி வந்து திமுக ஆட்சியில் தான் பல்வேறு இடத்துங்களில் வந்து சாதிய கலவரங்கள், பல்வேறு இடத்துல சாதிய கலவரங்கள் 1-2 கிடையாது. இந்த இன்னும் தீர்வே கிடைக்கல. 1.5 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் தீர்வே கிடைக்கலையே. வேங்கவையில் தண்ணி தொட்டியில் மலம் கலந்தது. அப்போ சமூகநீதி எங்கே இருக்குது? உடனடியாக அவங்க இது யார் குற்றம் புரிந்தார்களோ எல்லாருக்கும் தெரியும். அந்த மலத்தை கலந்தது யாருன்னு தெரியும். அந்த மலத்தை கலந்தவனே அவனே வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டான், அவனே வந்து இது பண்ணிட்டான், அவன் தான் அதுக்கு கலந்தான், அவன் தான் அதுக்கு காரணம்னு சொல்லும்போது அவன் எப்படி அவனே கலந்து அவனே குடிப்பான்? இது ஒன்றும் புரியல. அப்போ இந்த அரசாங்கம் ஏன் வந்து அந்த மக்கள் மீது வீணான பழி போடுது? காவல்துறைக்கு தெரியும், அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியும், அரசியல்வாதிக்கு தெரியும் அது பண்ணது யாருன்னு. மிகப்பெரிய அரசியல்வாதி தான் அந்த ஒன்றிய தலைவர்னு சொல்கிறாங்க. ஒன்றிய தலைவரும் ஒன்றிய செயலாளரும் பண்ண வேலை தான் சொல்கிறாங்க. அவங்கள வந்து அடையாளம் காட்டப்பட்டது இதே தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலமாக எடுக்கிறாங்க, தகவல்கள் எடுக்கிறாங்க. இங்கே என்ன நடந்தது, என்ன ஏன் இவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்லாம் கேட்குறாங்க. அப்போது அந்த தகவல் கிடைக்கப்பட்டு இது யார் பண்ணியிருப்பாங்கன்றதை வந்து அவங்க அரசு ஒரு குழு அமைக்குது. அந்த அரசு அந்த குழுவை போய் விசாரிக்கிறாங்க. அந்த விசாரணையும் தெரிஞ்சிச்சு யார் மலத்தை கலந்தாங்கன்னு. ஆனால் நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் அரசு என்ன சொல்லுது? தன்னுடைய ஆட்சியில் நம்முடைய திமுக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடத்துகின்ற இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் வந்துவிடக்கூடாது, எந்த சூழ்நிலையும் கெட்டப்பெயர் வந்துவிடக்கூடாது, அந்த ஆட்சியை காப்பாற்றி ஆகணும், கெட்டப்பெயர் வராமல் இருக்கணும். இதே சமூகநீதி அரசு அப்படின்னு சொல்லுங்கள், சமூகநீதி ஆட்சின்னு சொல்லுங்கள் அப்படின்றத வந்து வகுத்து சொல்கிறாங்களே தவிர அதுக்கான சட்டத்திட்டம் என்ன, இந்த மக்கள் பாதிப்படுற இடத்துல யாராவது வந்து நிற்கிறாங்க முன்னாடி? கிடையாது. இல்லை, யாரும் நிற்கிறதில்லை. பேச்சளவுலையும் அறிக்கை லெவலையும் ஏட்டளவில் தான் இருக்குதே தவிர சட்ட ரீதியான முறையில் எதுவுமே இல்லை. ஒரு குழு அமுகிறான், அந்த குழு பேசுகிறாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த குழு போயிடுறாங்க. அப்போ அந்த குழு போயிட்டு பின்னாடி அங்கே தமிழ் அரசு கவனத்துக்கு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்றாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அங்கே வந்து என்ன ஆகுதுனாக்கா நீர்ப்பூத்து, அந்த நீர்ப்பூத்து போயிடுது. யாருமே எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. அதே தான் இன்றைக்கி அணக்கப்த நிலைமையும் அப்படி தான் நடக்கும். நீர்ப்பூத்து போயிடும்.
எந்த ஒரு நிலையும் ஆட்சியாளர் அதிகாரம் அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கான அதிகாரம் கிடைக்காது. ஏன்னா இப்போ சாதாரணமாக ஒரு தாட்கொலை லோன் வாங்க முடியலங்க. இன்றைக்கி எல்லா பத்திலையும் போட்டான். தாட்கொலை லோன் போய் கேட்குறான். யார் போய் கேட்குறாங்களா? ஒரு அரசியல்வாதி முக்கிய பிரமுகர் போகிறாரு. இப்போ அவங்க எஸ்சி கிடையாது, வேறு ஆள் தான், அவங்களுக்கு லோன் கிடைக்கும். இல்லை எஸ்சி மூலிமா லோனை வாங்கிக்கோங்க, நீங்கள் லோன் வாங்கிக்கோங்க, ஒரு 2 பேர் எஸ்சி இட்டுன்னு வாங்க, அவன் நான் லோனை கொடுத்துட்றேன், ஒரு குறிப்பிட்ட தொகை இங்கே கொடுத்துருங்கன்றான். கொடுத்துருங்கன்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் வந்து நான் பண்ணுறேன், எஸ்சி ஒரு 2 பேர் இட்டுன்னு வரான். எப்பா லோன் வாங்கி தரேன், உனக்கு இவ்வளோ தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிடுறான். நம்மளால் நான் பண்ணுறேன், சரி நான் வந்து பேசுகிறேன், நான் வந்து போடுறேன், கைது போடுறேன்னு வரான், கைது போடுறான். அவனுக்கு என்னவோ அது கமிஷன் தொகை என்னவோ அதை கொடுத்துட்றான். ஆனால் அவன் பேரில் தான் லோனை வாங்குறான். அவனுக்கு அது தெரியல. நீ தான் வர கைது போகிற, உன் பேரில் லோன் எடுக்கிறான், அவ்வளோதான், அந்த லோனை நான் கட்டிக்கிறேன் அப்படின்றான். வரான் கம்பெனி லோனா, இந்த இத்தனை பர்சன்டேஜ் 35% மானியத்தோடு அவனுக்கு லோனை தரான். 10 லட்சமோ 15 லட்சமோ லோனை தரான். அதிகாரிகளுக்கு கமிஷன் போயிடுது, 2 லட்சம் 3 லட்சம் கமிஷன் போயிடுது. போனவனே மீதி தொகை வந்து இவன் எடுத்துக்கிறான். இவனுக்கு எதுவும் கொடுத்துட்டு மீதி அவன் எடுத்துன்னு போயிடறான். அவன் கட்டுவானா கட்ட மாட்டானே தெரியாது. நாளைக்கு வந்து யார் பாதிக்கப்படுது? இவர் கைது போட வாங்கிற, இவர் பாதிக்கப்படுது, நாளைக்கு வீடு ஏலத்தில் ஓடும். இப்போ ஏற்கனவே சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கல சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த லோன் கிடைத்தாலும் கூட வங்கிகளில் அந்த மேலாளர் பார்வைப்பட்டால் தான் நமக்கு பணம் விடுவிக்கப்படும் அல்லவா? அதனால தனி வங்கி வேணும் அப்படின்ற கோரிக்கை கூட இருக்கு இல்லையா? தாட்கோல இருக்கு, தனி வங்கி வேணும் அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு ஒரு 15 பேர் ஒரு குழுவில் ஒரு 10 பேர் குழுவை உருவாக்கிட்டு நாங்கள் வந்து போய் கொடுக்குறோம், புகார் கொடுக்குறோம், மனு கொடுக்குறோம், எங்களுக்கு வந்து தாட்கோல் லோன் வேணும்னு சொல்லிட்டு ஒரு இப்போ நானே போகிறேன்னு வச்சுக்கலாம், ஒரு 15 பேர் இட்டுன்னு போகிறேன், இல்லை ஒரு 10 பேர் இட்டுன்னு போயிட்டு தாட்கோல் எங்கள் 10 பேருக்கு லோன் வேணும் சார், கொடுங்க சார்னு சொன்னால் ஆவணத்தை பார்க்குறான், அவனுக்கு சரியாக தான் இருக்குது. சரி உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுறது, சேங்ஷன் பண்ணிடுறான். நீங்கள் நம்ம கேட்டிருப்போம், இந்தியன் பேங்க் கொடு, ஐஓபி கொடு, ஸ்டேட் பேங்க் கொடுன்னு சொல்லி கேட்டிருப்போம். அந்த ஸ்டேட் பேங்க்கை அனுப்பிச்சிடறோம், போப்பா நீ போய் பேங்க்கில் பார்த்துக்கன்றோம். நமக்கு என்ன பண்ணுறோம், சந்தோஷமாக வெளியில் வரோம், லோன் கிடச்சிச்சு, வெளியில் வரோம், பேங்க்குக்கு போகிறோம். பேங்க்குக்கு போனாக்கா அப்படியா லோன் வந்துட்டு சேங்ஷன் ஆகிடுச்சா பார்க்குறான். உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது, லோனு கேரண்டி கொடு, லோன் தர முடியாது. என்ன சார் என்ன இப்போ யார் இதுக்கு பொறுப்பு வரீங்க? கட்சியா? திமுகவா? அதிமுகவா? அம்பேத்கர் இயக்கமா? நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்களா? அவங்க கட்டலை நீங்கள் கட்டுறீங்களா? அப்போ போகிறோம் நம்ம. அது எப்படி சார், எங்களுக்கு வந்து லோன் வேணும், இந்த பிள்ளைங்க வந்து கஷ்டப்படுறாங்க, இந்த பிள்ளைகளை படிக்கணும், இவங்க வீடு கட்டணும், கம்பெனி வைக்கணும்னு சொல்லி தான் இப்போ இது சென்ட்ரிங் பாலக்கு தான் நம்ம லோனே போட்டுருக்குறோம். அது வந்து சீட்டு கொடுக்குறாங்க, அந்த முட்டு கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு 5 லட்ச ரூபா தராங்க. சென்ட்ரிங் வந்து நீ வேலைக்கு வந்து உனக்கு வந்து 5 லட்ச ரூபா தராங்க லோனு, தாட்கோல் தராங்க. இப்போ தாட்கோன்ற பேரில் வந்து தாட்கோல் செயல்பாடு இல்லை. நீ பாபா அம்பேத்கரில் வந்து அவருடைய பேரில் லோன் தராங்க. அவருடைய பேரில் வந்து சிறு குறு தொழிலாளர்களுக்கு வந்து வங்கி கடன் வழங்கப்படும்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அப்போ பாபா அம்பேத்கர் பேரில் சொல்லி அதை கொடுக்கும்போது அதை வந்து வங்கியில் வந்து தடுக்கப்படுது, வங்கியில் லோன் தரமாட்டுறாங்க. அப்போ இதுக்கு வந்து முட்டி மோதி போட்டாக்கா நீ இப்போ பொறுப்பேற்றுக்க, நீ பொறுப்பேற்றுனா உனக்கு 10 பேருக்கு நான் லோனு தரேன்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஆளுங்க வருங்க தாழ்ங்குறாங்க, இவங்களுக்கு கூட வாங்கி கொடுத்துட்டு அப்போ நாளைக்கு இவங்க பணம் கட்டத்தை விட்டால் நம்ம மாட்டிக்குமோ, அதுவும் சாதாரண 5 லட்சம் 10 லட்சம் ஆச்சே அப்படின்ற ஒரு பயம் உண்டாகுது. ரெண்டாவது வந்து அவங்க மீறியும் ஃபைட் பண்ணி கேட்டாக்கா, சரி இப்போ வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு வரோம், உங்கள் எந்த இடத்துல ஆஃபீஸ் வைக்கிறீங்க, ஆஃபீஸை காட்டுங்க. வராங்க, ஆஃபீஸை பார்க்குறாங்க, ரிஜெக்டட், இந்த இடத்துக்கு லோன் கிடைக்காது. அவ்வளோதான். நான் போனேங்க, தாட்கோலை வந்து லோன் சேங்ஷன் பண்ணிட்டாங்க, நாங்கள் போனேன், நான் தரமாட்டேன்னு சொல்லி நான் தரேன் தானே சொன்னேன். போய் பார்த்தேன், அவங்க ஆஃபீஸில் வீடாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் அது வந்து ஒரு குடிசை இதுவாக இருக்குது, பகுதியாக இருக்குது. ரெண்டாவது வந்து இவங்க கட்டுவாங்கன்ற ஒரு இது எல்லாம் வேலை இல்லை, அன்றாடம் காட்சிகள், தினக்கூலி வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி நான் லோனை கொடுத்துட்டு இவங்க பின்னாடி அலைய முடியும்? இதுதான் மேனேஜருடைய குறிக்கோள். மேனேஜர் இது தான் சொல்கிறார். அப்போ எப்படி தாட்கோல் லோன் கிடைக்காது? இதுக்கான ஒரு வழிமுறையை வந்து அரசு செயல்படுத்தணும். அப்போ இது சமூகநீதி அரசுன்னு சொல்லலாம். ஷெட்யூல் மக்கள் லோன் கேட்குறாங்க, லோன் கிடைக்குது. ஏன் எங்கள் கல்விக்கான லோன் வந்து கல்விக்கு கொடுக்கப்படுற கடமை திருப்பி தான் அனுப்பப்படுறாங்க. யார் கொடுக்குறாங்களோ அந்த பணத்தை திருப்பி மத்திய அரசுக்கே போயிடுது. அதுதான் நான் கேள்வியை கேட்க நினைச்சேன் அருண்குமார். அதாவது சிறப்பு உட்கூறு திட்டத்தில் வழங்கப்படுகின்ற மத்திய அரசில் வழங்கப்படுகின்ற பெருமளவிற்கான நிதி ஏறக்குறைய 5,000 கோடி அளவுக்கு மீண்டும் திருப்பி அனுப்பப்படுகிறது அப்படின்ற தகவல் இருக்குது. அது உண்மையா? உண்மைதான். அது உண்மை அப்படின்னா ஏன் ஏற்கனவே மக்களுக்கான பொருளாதார நிலை பின்தங்கி உள்ளது, எவ்வளவு பெருந்தொகை தந்தாலுமே 10 நிலைமையில் திருப்பி இவங்க அனுப்புகிறாங்கன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? என்ன காரணம், என்ன நோக்கம் இருக்கும்? அதாவது இந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாக்கா, எங்களால் வந்து இந்த பணத்தை வந்து எப்படி செலவு கொடுக்கணும்னு புரியல, அதே சமயத்தில் இந்த பணத்தை வந்து வேறு திட்டங்களுக்கு மடைமாற்றப்படுதுன்ற குற்றச்சாட்டு கூட உண்மை.
மடைச்சட்டப்படுவது உண்மை. அதாவது இந்த காசை எடுத்து மகளிர் சுய உதவிக்குழுல போடுறாங்க, மகளிர் சுய உதவிக்குழு லோனு கொடுக்குறாங்க, இந்த காசை எடுத்து வேறு ஒரு நிலைப்பாடு கொடுத்தாங்க. உண்மைதான், இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் போக மீதி அனுப்புகிறாங்க. இதை ஏன் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதுக்கு ஒழுங்காக பண்ணலாமே? இந்த பணத்தை ஸ்காலர்ஷிப் கொடு. இன்றைக்கி எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த சான்றிதழ் இல்லை அந்த சான்றிதழ்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்க மறுக்கிறாங்க. இப்போ அதிகாரிகள் அளவில் சரியான திட்டமிடல் இல்லைன்னு புரிஞ்சுக்கலாம். அப்படி புரிஞ்சுக்கிறதா, இல்லை தெரிந்தே செய்கிறார்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? திட்டமிடுதல் இல்லை. அதாவது இப்போ வந்து ஒரு துறை சார்ந்த அமைச்சர், அமைச்சகம், அதிகாரிகள், ஐஏஎஸ்லாம் பெரிய அமைப்பு இருக்குதே. துறை சார்ந்த அமைச்சர்களோ துறை சார்ந்த அதிகாரிகளோ, இந்த அதிகாரிகளை கட்டளையிடுவது அமைச்சர்கள், இந்த அமைச்சர்கள் கட்டளையிடுவது அவர் நிதி முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ தான் கட்டளையிடுறாங்க. அப்போ இவங்களுக்கான அந்த கட்டளை உத்தரவு வந்து கிடைக்காத ஒரு காரணத்தால் இவங்களால வந்து அதை சுதந்திரமாக எடுத்து பண்ண முடியல. இப்போ அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா திட்டமிடுதல் இல்லை. ரெண்டாவது வந்து ஒருவேளை மனசுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வந்து இவங்களை செய்யக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கான்னு அவன் தெரியாது. ஆனால் திட்டமிடுதல் இல்லை என்று பண்ணுறது க்ளீனாக தெரியுது. திட்டமிட்டு இருந்தால் கண்டிப்பாக அது செய்யத்தானே ஆகணும். இன்றைக்கி ஒரு கால்வாயை கட்டணும், அந்த சிறப்பு உட்கூறு திட்டத்தால் ஒரு பெரும் பயன் பட்டியலின மக்களுக்கு வரும் அல்லவா? வரும். அது செய்யலையே, திருப்பி அனுப்புகிறாங்க அந்த பணத்தை. இந்த கேள்வி எழுந்த உடனே தான் என்ன பண்ணாங்க, அவங்களுக்கு என்ன தோணுச்சு எது தோணுச்சு தெரியல. இன்றைக்கி ஆதி திராவிடர் விடுதிகளெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்ட்டு அந்தந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதி திராவிட விடுதிகளை சுத்தப்படுத்தியிருக்காங்க. பத்தாவது குறைக்கும் வந்து இன்றைக்கி வந்து உணவுக்கு வந்து 100 ரூபா தான் ஒதுக்குறாங்க. 100 ரூபா ஒதுக்குறாங்க ஒரு வேளைக்கு. ஆமாம், ஒரு வேளைக்கு 100 ரூபா ஒதுக்குறாங்க. அது பத்தாது. அப்போ இந்த மக்களுக்கு சரியான உணவு கிடைக்கணும்னு சொன்னால், இந்த பிள்ளைகளுக்கு வந்து ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைக்கு சரியான உணவு கிடைக்கணும், குறைந்தபட்சம் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா அந்த நிதி ஒதுக்கினா நல்லாயிருக்கும். இப்போ இந்த நிதி நான் திருப்பி அனுப்புகிறேன், இந்த நிதி இங்கே கொடு. இதை கேள்வி கேட்டதுனால தான் இன்றைக்கி எம்சி ராஜ் ஹாஸ்டல் வந்து இன்றைக்கி திறக்கப்பட்டு மிக நல்ல நிலையில் இன்றைக்கி வந்து உலகமே போற்றக்கூடிய அளவில் கட்டியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, அம்சமாக இருக்குது. இன்றைக்கி எந்த ஒரு விடுதியிலும் இந்த நிலை இல்லை. நீங்கள் அந்த விடுதியில் போனோன்னா தரையில் அப்படியே சாப்பாடு போட்டு அந்த அளவுக்கு கட்டியிருக்கிறாங்க, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா எதிர்ப்புகள் தான், தலித் மக்கள் கொடுத்த எதிர்ப்புகள் தான். இந்த மக்கள் பணம் ஏன் திருப்பி போகுது? அப்போ நீங்கள் சொல்கிற இடத்துல இந்த நிதியை ஏன் திருப்பி அனுப்பியீர்கள் என்று கேட்பதற்கு இங்கே ஆள் இல்லையா? சட்டமன்றத்தில் கூட இது பதிவு செய்ய சட்டமன்றத்தில் கேட்கறதுக்கு ஆள் இல்லை சார். ஏன்னாக்கா இன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் கேட்கணும்னு சொன்னால் சிந்தனை செல்வன் கேட்கலாம். ஆமாம், ஒரு முறை அவர் பதிவு செய்தார். அவர் பதிவு போட்டார், இந்த மக்களுக்கு பண்ணி ஆகணும், இந்த பணம் வந்து போயிடுது, இந்த பணத்தை வந்து இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கிறவங்களுக்கு பண்ணுங்கன்ற ஒரு கோரிக்கை வச்சார். அந்த கோரிக்கையின் வாயிலாக என்னவோ தெரியல, இன்றைக்கி எம்சி ராஜ் ஹாஸ்டல் கட்டப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஹாஸ்டல் விடுதியில் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆதிராவிட நல விடுதிகளை அத்தனையுமே சுத்தப்படுத்தியிருக்கிறாங்க, க்ளீன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே ஒரு கோரிக்கை தயா அமைப்பு என்ன கோரிக்கை வைக்குதுன்னா, அந்த மக்களுக்கு 100 ரூபா பத்தாது, உணவுக்கு ஒரு 1000 ரூபா நிதி ஒதுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். வேண்டுகோளாக இந்த நம்ம தமிழ் டிவியின் சார்பாக, தயா அமைப்பின் சார்பாக இந்த ஒரு வேண்டுகோளை தமிழக முதல்வருக்கு கேட்டுக்கிறோம். இப்போது நம்ம இந்த நலத்திட்டங்கள் அல்லது நிதி தொடர்பாக பேசும்பொழுது பட்டியலின மக்களுக்கு பெரும் உதவியாக, பெரும் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் விஷயமாக இருக்கக்கூடியது வந்து இந்த பஞ்சமி நில மீட்பு. ஆனால் இது பெரிய அளவில் பேசப்படுகிறது. அப்போ அங்கங்கே பேசப்படுது. கடந்த மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி சீமான் ஒரு பெரிய பேரணியை நடத்தினார் இதை வலியுறுத்தி. ஆனால் பேச வேண்டிய கட்சிகள் வந்து இதை பேசுகிறார்களா? அதிகாரத்தில் இருப்பவர்களோடு தொடர்புடையவர்கள் இதை வலியுறுத்துகிறார்களா? இல்லை இந்த பஞ்சமி நில மீட்பு அப்படின்றது சாத்தியமில்லாத இடத்துக்கு சென்று விட்டதா? இல்லை, இது வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. பஞ்சமி நில மீட்பு என்பது வந்து இன்றைக்கி இந்திய குடியரசு தொழிலாளர் நல தலைவராக அன்புவேந்தன் சொல்லி டிபி சட்டத்தில் இருக்கார். அந்த சகோதரர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருனாக்கா, இன்றைக்கி ஜம்மபந்தியில் வந்து கோரிக்கை வைக்கிறார். அந்தந்த மாவட்டங்களுக்கு போகிறார். எந்தெந்த மாவட்டத்தில் ஜம்மபந்தி நடக்குது அந்தந்த மாவட்டத்தில் இந்த கோரிக்கை வைக்கிறார். பஞ்சமி நில மீட்புக்கான எங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல பஞ்சமி நிலம் இருக்குது, இந்த நிலத்தை மீட்டு தரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறார். அந்த கோரிக்கையை வந்து இது மாதிரி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது நிறைய நீதிமன்ற வழக்குகளாக கூட போயிட்டுருக்கு. இதில் இன்னொன்று என்னன்னாக்கா, ஜாதிய வாரி கணக்கெடுப்புக்கும் இந்த பஞ்சமி நில மீட்புக்கும் நாங்கள் போராட்டமோ இல்லை ஆர்ப்பாட்டமோ இல்லை இது குறித்து அரசு கவனத்துக்கு கொண்டு சென்றால் கைது பண்ணுறாங்க. இது ஏன்னு புரியல. அப்போ பஞ்சமி நிலம் வந்து எங்களுடைய பஞ்சமி நிலம். இந்த பஞ்சமி நிலம் விக்டோரியா மகாராணி உயில் சாசனத்தில் எழுதப்பட்டது. இந்த மக்களுக்கு வந்து பஞ்சமர்கள் சொல்லப்பட்ட இந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட இந்த நிலம் வந்து இன்றைக்கி இதில் இந்த நில மீட்பில் தானே 1994 வந்து 93 வந்து காரணி புதுச்சேரியில் செங்கல்பட்டு காரணி புதுச்சேரி தாமஸ் ஏமலை சுட்டு சாவகடிக்கப்பட்டாங்க, போராட்டம் பண்ணாங்க. இயேசுமுறை என்ற
அம்பேத்கர் நூற்றாண்டு தலைவர் இயேசுமரனுடைய தலைமை நடைபெற்ற அந்த ஒரு நிகழ்ச்சியில் 2 பேர் சுட்டு சாகடிக்கப்பட்டாங்க. அதில் நாங்கள்லாம் போனோம், கலந்துக்கணும், கைது பண்ணாங்க, ஜெயிலுக்கு போனோம். இப்படி நிறைய பேர் வந்து அன்றைய முதல் இன்று வரை பஞ்சமலைக்கு போராடி கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த போராட்டின் வாயிலாக மக்களுக்கு இந்த போராட்டத்தை அரசு செவிசாய்க்கு தானே இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து சென்னையில் இருக்கிற பார்டர் தோட்டம் வந்து பஞ்சமலையிலும், இன்றைக்கி இருக்கிற அண்ணா அறிவாலயம் பஞ்சமலையிலும், முரசொலி இருக்கிற இடம் பஞ்சமலையிலும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அதுதான். ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்காத அரசு அப்போ எப்படி இது சமநீதி அரசுன்னு சொல்ல முடியும்? இதில் எல்லாம் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. பஞ்சமி நலத்துக்கான சிறப்பு கூறு திட்டத்தை கொண்டு வர முடியல. இன்றைக்கி வந்து இந்து கோயில்களுடைய இடங்களை மீட்கப்படுகின்ற நம்ம இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய மாண்புமிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் கூட இன்றைக்கி வந்து இந்து நலத்துறை இடத்துங்களெல்லாம் மீட்கிறாரு. ஏன் இந்த இடத்த மீட்டு தரக்கூடாது? மீட்டு தரலாமே. சமூக நலத்துறை அமைச்சர் இந்த நடவடிக்கை எடுக்கலை. ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. பஞ்சமலையில் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி இந்த தகவலை வந்து இந்த மக்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தலைவர்களும் இதுக்கு வந்து போராட்டம் பண்ணுவாங்க. 234 தலைவருக்கும் பதில் சொல்லி ஆகணும். பெரிய அளவில் எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டும் என்று கருதுகிறதா அரசு? இது கை வச்சா தேன்கூட்டில் கை வைத்த கதையாகி போய்விடும் என்று. அதாவது கை வச்சா தென்கோட்டில் கை கொட்டுற மாதிரி, அது தேல் கொட்டுற மாதிரி இருக்கும். அது உண்மை தான். தேனீக்கள் கொட்டுவது எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த ஒரு நிலைப்பாடும் இருக்குது. அதே சமயத்தில் வந்து இதில் வந்து நம்ம வந்து படுதும் படாதமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இதில் சிக்கிக்கூடாது, மாட்டிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறதுனால பஞ்சமி நலத்துக்கான ஒரு சிறப்பு ஒரு திட்டத்தை கொண்டு வருவதற்கு தாழ்ங்குது இந்த அரசு தாழ்ங்குது. இப்போ நீட் தேர்வே வந்து மத்திய அரசு என்ன சொல்லிட்டாங்க, நீங்களே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனி வரைக்கும் இவங்க தீர்மானத்தை கொண்டு வரல. அது மாதிரி இன்றைக்கி வந்து மாநகராட்சியிலையோ, தாம்பரம் மாநகராட்சியிலோ, இல்லை சென்னை மாநகராட்சியிலோ இருக்கிற இன்னும் செங்கல்பட்டு மாநகராட்சி நகராட்சிகள்லையோ ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் பஞ்சமி நலங்களும் இந்த பகுதியில் இன்றைக்கி வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் இந்த வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உட்பட்டு ஒரு 5 ஏக்கர் இருக்குது. இந்த பஞ்சமலை வந்து வெளியே கொண்டு வரணும். இதுக்கான சட்டத்திட்டத்தை வந்து ஆய்வுப்படுத்தி இதை பஞ்சமலருக்கு இந்த இடத்த ஒப்படைக்கணும்னு ஏன் ஒரு சட்டத்தை கொண்டு வர மாட்டாங்க. அரசே இதை கம்முன்னு தான் விட்டுறாங்க. அப்போது அவங்களுடைய போக்கு அப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த மக்கள் வந்து பாதிக்கப்படுற நிலையில் இருக்கும்போது எங்களை போன்ற அமைப்பு நடத்துகின்ற தலைவர்கள் தான் இதை பற்றி கோரிக்கை வைக்கிறோம், கேட்குறோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதை அரசே தானே முன் வந்து இதை ஏன் செயல்படுத்தக்கூடாது? பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணான்னு சொன்னாக்கா இப்போ ஆதித்தோட மக்களுக்கு போய்ட்டு முதலமைச்சர் நேரடியாக பண்ணுறாரு. இப்போ நம்ம மக்களுக்கு பண்ணானா அவங்க போய் கேட்க ஆரம்பிச்சு இது ஒரு தொல்லையாகிட போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி தேனீக்கூட்டில் கையை வச்சு தேனி கொட்டின மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவங்க எண்ணங்கள் இருக்குது. அப்படின்னும் போது இந்த பஞ்சமி நலத்தை வந்து மீட்பதற்கான சாத்தியக்கூறல் கிடையாது. இதுதான் உண்டு. தேர்தல் வாக்குறுதி இந்த திமுக அரசு 2021 ஆட்சி கட்டில் அமர்ந்தபோது தேர்தல் வாக்குறுதிகளை சரிவர நிறைவேற்றவில்லை அப்படின்னு பொது தளத்தில் விமர்சனம் வைக்கப்படுகிறது. பட்டியலின மக்களுக்கு இந்த அரசு என்னென்ன வாக்குறுதிகள் தந்தது, அவை நிறைவேற்றப்பட்டுள்ளதா? பட்டியலின மக்களுக்கு வாக்குறுதிகள் அவங்க கொடுத்த வாக்குறுதிலாம் எதுவுமே கொடுக்கல. பட்டியலின மக்களுக்கு கொடுக்கல, எங்களுக்கு தெரிஞ்ச கொடுக்கல. அவங்க பட்டியலின மக்களுக்கு இவ்வளோ வாக்குறுதிகள் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னது ஒரே வாக்குறுதினா செட்டிலின மக்கள் பகுதிகள் வந்து இடிக்கப்படாது, எங்கே இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அந்த பட்டா கொடுக்கறதுக்கான அறிக்கை வந்துச்சு, அவ்வளோதான வழியை அவங்க வந்து நீர்பிடிப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லிடுறாங்க. அதனால் பட்டா கிடைக்கிறது சாத்தியக்கூறல் கிடையாது. இதை வகைப்படுத்தினா ஒன்றா கிடைக்கும். அப்படின்ற பட்சத்தில் இவங்க வந்து நிலைப்பாடு எப்படி இருக்குன்னு தெரில. இவங்க வந்து இன்றைக்கி ஆட்சியே முடிய போகுது. இன்றைய வரைக்கும் ஆதிதிராவிட மக்கள் பயனடைஞ்சதா தகவல் கிடையாது. இந்த சட்டத்து மூலிமா இந்த மக்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. ஏன் இப்போ கூட சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்தது. அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எந்த ஒரு அறிக்கையும் இல்லையே, எந்த ஒரு அறிக்கையுமே இல்லை. திட்டமிடப்பட்ட ஒரு தகவல்கள் எதுவுமே இல்லை. கல்லூரிகள் கட்டப்படணும்னு சொன்னாங்க. அது கல்லூரிகள் வந்து 5 கல்லூரி கட்டணும்னு சொன்னாங்க. அந்த 5 கல்லூரி கட்டிட்டாங்க, அது திறந்துட்டாங்க. அவ்வளோதான வழியா ஆதிதிராவிட மக்களுக்கான திட்டங்கள் எதுவுமே அவங்க சொல்லலை, செயல்படுத்தலை, எதுவும் பண்ணலை. நல்லது திரு அருண்குமார், வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி.